நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 101.4 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை. நேயர்களே, இன்னைக்கு செலிபிரிட்டி கார்னர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய இயக்குனர் போகும் இடம் வெகு தூரமில்லை படத்தோட டைரக்டர் மைக்கேல் கே ராஜா. வணக்கம் சார். வணக்கம். போகும் இடம் வெகு தூரமில்லை படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். உளவியலாக எவ்வளோ பேர் தான் கோபத்திலிருந்து அதை நிறுத்திட்டு மன்னிக்கிற குணத்துக்கு மாறுறாங்க. வைராக்கியமாக இருக்கிற இதிலிருந்து ஏன் அந்த பிடிமானத்தில் இருக்கணும்ன்ட்டு இறுக்கத்திலேருந்து இலகி வர்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை இத்தனை மனித உளவியல் இவ்வளோ வாழ்க்கைக்குள்ள வேற வேற நிலப்பரப்பில் பிறந்து வேற வேற வட்டார வழக்கு பேசுகிறவங்கெல்லாம் அந்த உணர்வை எப்படி உள்வாங்கிட்டு கண்ணீரோடு அதை மாற்றுறாங்கன்னு ஒன்று இருக்குது. போகுமிடம் வெகு தூரம் இல்லையோட விதை எங்கேருந்து சார் ஆரம்பித்தது? ஆக்சுவலாக அது எங்கள் ஊரில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இங்கே சென்னையில் இறந்துடுறாரு. அவர் இங்கேருந்து பாடி திருநெல்வேலி கொண்டு போகும்போது சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அது ஒரு சின்ன ஸ்பார்க். எந்த ஊர்லேருந்து? இங்கே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு. அது ஒரு சின்ன ஸ்பார்க். அது மாதிரி என் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அது ஸ்பார்க் ஆகுது. அது மாதிரி நிறைய மனிதர்கள் இந்த கதை ஒரு சம்பவத்தையோ ஒரு விஷயத்தையோ தனிப்பட்ட முறையில் வச்சு நடக்கிறது கிடையாது. இது நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்குற ஒரு இதை ஒரே கதைக்குள்ளே கொண்டு அதை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதில் ஹியூமன் சைக்காலஜிங்கிறது நம்ம யூஸ்வலாகவே எல்லா மனிதர்களுமே கெட்டவங்கலாம் யாருமே இங்கே இதாக இருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, இல்லை யாருக்கோ ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. எல்லா ஹியூமனுமே அப்படி தான் இருப்போம்ல. அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறது ஒரு மனுஷனையும் அந்தந்த இதுக்கு தன்னை மாற்றிக்கிற மாதிரி. அது மாதிரி தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட வடிவமைப்பை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினச்சது. யாரும் அங்கே கெட்டவங்களில் என்னென்ன சூழ்நிலையில் கெட்டவங்களாக காமிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. மார்க்கெட் சேகர்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த லவ்வர்ஸோட அப்பா கேரக்டர். அவங்க பயங்கர நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது சொந்த பொண்ணையே கொலை சொல்லக்கூடிய அளவுக்கு அருள்தாஸ் நடிச்சிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ ராவாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த மனிதருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருப்பான். ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி விடுவாங்க அந்த குழந்தைய. நீ இது பண்ணக்கூடாதியா அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த கேரக்டர் உடஞ்சி ஆளும். அங்கே அவங்களோட இது எல்லாமே உடையும். இப்படி ஒரு இடத்துலையும் ஒரு மனிதன் கெட்டவனாக்கப்படக்கூடிய மனிதன் நல்லவனாக காட்டப்படுறான், மாற்றி காட்டுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன். ஒரு கேரக்டரையுமே யாருமே அவங்க முழுமையான கெட்டவங்களாக நான் அதை இது பண்ணலை. அப்படி யோசிக்கும்போது ஒரு கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு இப்போ ஒன்று எங்கள் அக்காவாக இருக்கலாம், ஒன்று என்னோட அண்ணனாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நமக்கு நெருக்கமான கேரக்டர்ஸை தான் எடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வேலை வாங்க முடியும், ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்குறது. இப்போ நளினமூர்த்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபராகவோ இல்லை நான் பழக்கப்பட்ட ஒரு ஆளாகவோ இருந்தால் மட்டும்தான் நான் நளினமூர்த்தியை அவ்வளோ பெக்யூலியராக நான் ஒரு தனித்துவமான மனிதனாக நான் அந்த சினிமாவுக்குள்ளே நான் கொண்டு காட்ட முடியும். அந்த பெயர் காரணத்தை சொல்லுங்களேன். ஏன்னா அது பெக்குலியரான நேமாக இருக்குது. ஏன்னா ஒரு நடிக்க அவ்வளோ ஆர்வம் உள்ள ஒருத்தர் மக்கள் சட்டை பண்ணலைங்கும் போது அந்த கேரக்டருக்கு நீங்கள் சூட்டின பெயர் இருக்குல்ல, நளின, அது பயங்கரமான திங்கிங்கு. எப்படி அந்த பேர்? நளினம்ங்கிறது நாடகத்தோட ஒரு இதுதானே. ஒரு நளினம் இல்லாமல் யாருமே நடிக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான் நளினமூர்த்திங்கிறது. அந்த பேர் கேட்சிங்காகவும் இருக்கணும்ல. நளின சிவான்னு வைக்க முடியாது, நளின கார்த்திக்னு வைக்க முடியாது. அப்போ எனக்கு என்னென்னா, இன்னொன்று சிவனோட ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கும். நீங்கள் அம்பலவாணன், ஆடலரசன், நவரசன், நடராஜன், அப்புறம் மூர்த்தி, இது எல்லாமே சிவனோட இதாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வர்றதுனால மூர்த்தியும் எங்களுக்கு சிவனோட இது இருந்துச்சு. சரி, ப்ளஸ் சிவனே நமக்கு கலை சார்ந்த கடவுள் தானே, அதனால் நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் சார். சார், ஒரு கதை எழுதும்போது ஜென்ரலாக இது ஹீரோ, இது ஹீரோயின், இவங்கெல்லாம் சைடு கேரக்டர்ஸு, இவங்க இதுதான் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் கேரக்டரில் காட்டியிருப்போம். யாரை ஹைலைட் பண்ண போகிறோம், யாருக்கு அதிகமான க்ளோஸ் அப்படிங்கிறது. பட் இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்குது. இதில் இவர் தான் ஹீரோ, இவங்க தான் துணை கதாபாத்திரம் பிரிக்கவே முடியலை. உதாரணம், பவன் அவரோட வீட்டுக்குள்ளே நம்ம இசைக்கு அவங்களோட உலகத்தை பார்க்கும்போது அந்த அக்காவுக்கும் பவனுக்குமான உரையாடல்ல உணர்வு தான் ஹீரோவாக இருக்குது. அதே அருள்தாஸ் அவரோட வீட்டை பார்க்கும்போது அந்த அம்மா தான் அங்கே அந்த கன்ஃபெஷன் மாதிரி பாவ மன்னிப்புக்கான ரிடம்ஷனாக ஒரு இது உருவாகுது.
இதே இங்க இவரோட வீட்ட பார்க்கும்போது, விமல் அவரோட வீட்ட பார்க்கும்போது, அங்க இருக்கிற அந்த தாத்தா தான் வந்து 2 பேருக்குமா பேலன்ஸ் பண்ணி குடுக்குற ஒருத்தரா தெரியிறாரு. ஸோ ரைட்டிங் இப்போ உங்களுக்கு கிடைச்ச சில நிகழ்வுகள் நீங்க தோளுக்கு நெருக்கமா பக்கத்துல இருந்து பார்த்தது ஒண்ணு. பட் எழுதும்போது, அத காட்சிப்படுத்தும்போது, நெறைய விஷயங்கள் சிக்கல்கள் இருக்கும். இப்ப எடிட்டர்ட்ட நாம கொண்டு போய் ஒரு விஷயத்த சொல்லும்போதும், கேமராமேன்ட்ட கொண்டு போய் சொல்லும்போதும், ஃபர்ஸ்ட்டு நீங்க இத எழுதி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்னவா இருந்தது? இல்ல ஆக்சுவலா இந்த கதை பொறுத்தவரை இது கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிச்சு. இது எடுத்துக்கிச்சுன்னா, நான் இப்போ என்னன்னா, நமக்கு சர்வே பண்ணணும். ஒரு பக்கம் நம்ம இங்க சினிமால நம்மளோட குடும்பத்த வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணணும். நம்மள நம்பி ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்கள நம்ம இது பண்ணணும். இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும். இப்போ நான் எடிட்டிங் பண்ணுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒண்ணொண்ணா பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணுவேன். ஃபோட்டோஷாப் இந்த மாரி. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் எனக்கான கனவை நோக்கி நான் அங்கேயும் பயணிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி நான் பயணிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே நான் அந்த கதை பண்ணிகிட்டு இருக்கேன். கதைனா இதுக்காக 10 இயர்ஸ் உட்காந்து பண்ணுறதெல்லாம் கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் அதில் ஒர்க் பண்ணும். அப்புறம் திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்ப்போம், இது அது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ போய் ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உட்காந்து ப்ராப்பராக உட்காந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒரு 6 மந்த் இதுக்கு ப்ராப்பராக உட்காந்து பண்ணது இருக்கும். அப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம 10 வருடமாக அந்த கதை எழுதணும் அப்படிலாம் கிடையாது. 10 வருடம் இந்த கதை தயாராகி காத்திருந்தது. அப்படி வேணால் சொல்லலாம். ஓகே. ஆடியோ லான்ச்லயே ஒரு இடத்துல ட்ரெய்லர் எடுக்கப்பட்டது ஒரு காலகட்டம். மொத்த படமும் முடிச்சது ஒரு காலகட்டம். ட்ரெய்லர் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடுத்து கரெக்டாக 12 வருஷம் மேலே ஆகுது. எப்படி இதை புரிஞ்சிக்க முடியலையே. ஆமாம், இது எப்படின்னா குரு சோமசுந்தரமும் விஸ்வந்த், கபாலி விஸ்வந்த்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து நமக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் குரு சோமசுந்தரமும் நடித்து அந்த ட்ரெய்லர் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே என் ஃப்ரெண்ட் ரகுமான், அவர் தான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணி அப்போது ஸ்டார்ட் ஆச்சு அந்த ட்ரெய்லர் வந்து. அந்த ட்ரெய்லர் எடுக்கும்போது ஜஸ்ட் 1 டே தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும் 1 டே. அப்புறம் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு நாள் போட்டோம், அவ்வளோதான். அது ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு, நான் எடிட்டராக இருந்ததுனால எனக்கு தெரியும் இந்த கட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அது பண்ணோம். அதை வச்சு ஏன்னா எனக்குன்னு அடையாளமாக நான் எந்த பெரிய இயக்குனர்கள்ட்டையும் ஒர்க் பண்ணல. பெரிய இயக்குனர்கள்னால இயக்குனர்கள்ட்டே பெருசாக நான் ஒர்க் பண்ணல. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அப்போ நான் யார்கிட்டையும் போய் கேட்கும்போது நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ எதுவும் என்கிட்ட இல்லைன்னா என்னால் அவங்கக்கிட்ட நான் அந்த கதை சொல்லவே முடியாது. ஒரு மேக்கராக, ஒரு கதாசிரியன்கிறவன் வேறு, ஒரு கதையாக நான் எழுதி அந்த கதையில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாலும் என்னோட கம்போசிங் எப்படி இருக்குது, நான் எப்படி ஷார்ட் டிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இல்லையா. அதுக்கு நான் கரெக்டான நான் ஒரு ட்ரெய்லர் பண்ணிட்டா, அது ஒரு ட்ரெய்லர்னால் கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக ஒரு மூட் இருக்கும் நமக்கு, அந்த எமோஷனலை கொண்டு வந்து சேர்க்குறானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லி நான் அது ஒன்று ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் பண்ணால் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆனோன்னா அதை வச்சு தான் நான் ஒரு ப்ரொடியூசர் போய் பார்க்கும்போதும், சார் நான் ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அதை பாருங்கள், பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அது ஒரு அடையாளமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த ட்ரெய்லர் எனக்கு இன்றைக்கி நான் படம் பண்ணதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. என்னோட நண்பர் ரகுமான் அதுக்கு ஆரம்பத்தில் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இப்போ வரை என் கூட பயணிக்கிறார். அவர் வந்து என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார், இல்லை உட்காரக்கூடாது, சோறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி என்னோடய அம்மா, இவங்க எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரம் இது கொடுத்து தான் மூவ் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ வந்து இங்கே வந்து படத்தை பண்ணி முடிச்சாச்சு. சூப்பர். கதையில் அறிந்த முகங்கள் 50% இருக்காங்கன்னா, புது முகங்கள் 50%. அதாவது ரேஷியோவாக கரெக்டாக எனக்கு பிரிக்க தெரியல. ஆனால் எல்லாருமே அந்த கண்ணீரை வர வைக்கக்கூடிய, இல்லை அந்த காட்சியின் வீரியத்தில் நம்மளோட நரம்பை முறுக்க வைக்கிறதுக்கான இது இருந்தாங்க. எப்படி இந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ தெரிந்த முகங்களோட காட்சிகள் வர்றதும், அந்த தெரிந்த முகங்கள் புது முகங்கள்கிட்ட வந்து கணவன் மனைவியாக இருப்பாங்க, இல்லை அண்ணன் சகோதரனாக இருப்பாங்க, இல்லை வில்லனோட கூட்டாளி கையாளாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள் இப்போ இவங்க பவன் சார் நடிக்கிறது, இன்னொரு மேம் அவருக்கு அக்காவாக நடிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நடிப்பை வாங்குறதும், இதே இந்த பொண்ணு பையன் அப்பா வெட்டுப்பட்டுட்டாருன்னு ஃபோனில் கேட்டுட்டு அழணும் அப்படிங்கிறப்போ 2 உணர்வையும் சமமாக கடத்துறீங்க அந்த சினிமாவில். பட் ஆனால் அது புதுமுகங்களை வச்சு கையாளும்போது அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இயக்கமாக எனக்கு என்ன வேணுங்கிறத 2 பேர்ட்டையும் எப்படி வாங்கிக்கிடுறீங்க? அனுபவம் வாய்ந்தவர்கள், புதுமுகங்கள். இல்லை, அது அப்படி நான் பார்க்குறது இல்லை. நான் யாராக இருந்தாலும் அது வந்து என்னை பொறுத்தவரை அந்த கதாபாத்திரங்கள்னு நான் பார்ப்பேன். நான் அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஆக்டராக இருந்தாலும் சரி, அது நம்ம ஏன் அப்படி பார்க்குறோன்னா அந்த கதாபாத்திரத்தோட தன்மையிலேருந்து தான் பார்க்கணும். இவங்க இப்படிப்பட்ட நடிகர், இவங்க இப்படிப்பட்ட ஆள், இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணோன்னா கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு உடஞ்சிரும். அப்போ எனக்கு என்னென்னா நளினமூர்த்தி இப்படி தான் பண்ணுவான்,
அந்த லவர் கேரக்டர் இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிறதுல நான் மைண்டில் ஃபிக்ஸடாக ஒன்று வச்சுருப்பேன். இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கருணாசன்கிட்ட சொல்லும்போது, அண்ணா நல்லமூர்த்தி இப்படி தானே பேசுவான், நல்லமூர்த்தி இப்படி தானே திரும்புவான், நல்லமூர்த்தி இப்படி தானே பண்ணுவான் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஒருமையில் சொல்கிறேன்னு தவற எடுத்துக்க வேண்டாம். அந்த கேரக்டரை நான் அப்படி தான் பேசுவேன். அப்போது ஆனால் இது ஒன்று இப்படி செய்யும்னா அது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பார்ப்பான், இந்த மாதிரி சிரிப்பான், இந்த மாதிரி அழுவான், இந்த மாதிரி எமோஷனல் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அவனுக்குள்ள ஒரு எமோஷனல் வெளில வரும். அந்த கேரக்டரோட சென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கக்கிட்ட சொல்லணும் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க உள் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி புதுமுகங்கள் நடிக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு இது மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி காட்டணும். அவங்க அது நடிக்கணுன்னே வந்திருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அவங்க அதுக்கு அடுத்த கட்டமாக ஒன்று பண்ணுவாங்க. இப்படி தான் எல்லாருக்கிட்டையுமே ஹேண்டில் பண்ணுறது. நம்ம கதாபாத்திரத்தோட தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இது பண்ணிக்குவாங்க. நான் உருமாறுவேன் இந்த வாசகம் உங்களுக்கு, நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க? அந்த வாசகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலாக அது வந்து அந்த டெத்துக்கான லீடாக தான் நான் பார்த்தேன் அந்த டைமில். ரெண்டாவது பச்சை குத்திருப்பார். ஆமாம், அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு நடிகன். அவர் பல கதாபாத்திரங்களை பண்ணுவார். அந்த மீனில் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அவங்கள பார்ப்பாங்க. அவரை பார்க்குறது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, நான் உருமாறுவேன் அப்படின்னா அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார். நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அட் அ டைமில் 5 முகம் காட்டுவேன். விக்ரம் சாரோட இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் விக்ரம் தம்பி வந்து அட் அ டைமில் 3 முகம் தான் காட்டிப்பாப்பில், நான் 5 முகம் காட்டுவேன். பாக்கிலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புகா 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 புகான்னு ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு நான் உருமாறுவேன் அப்படின்னு சொல்லி அதை புஷ் பண்ணும். அப்போ ஆடியன்ஸ்க்கு என்னென்னா, ஒரு நடிகன்கிறதுனால நான் உருமாறுவேன்ங்கிறது இருக்கும். ஆனால் அது பின்னால் வந்து வேற ஒரு மீனிங்கில் அது வந்து இதாகும், ஓப்பன் ஆகும். அப்போ அது செமையாக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர் சார். ஒரு ஷார்ட் டெம்பர் தன்மை உள்ளவங்களுக்கு சினிமாவில் வந்து வெல்கம் அண்ட் சினிமாவில் சர்வைவல் எப்படி இருக்கும்? காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லை, அது சினிமான்னு இல்லைங்க. இல்லை, லைஃப்பில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எங்கே போனாலுமே காம்ப்ரமைஸ்னு ஒன்று இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு லிமிட் வரை பண்ணலாம் என்ன கேட்டால். ரொம்ப போயிட்டோன்னா அது நம்மளோட அடையாளம் இருக்கும் இல்லையா, நமக்கான இது இருக்கும் இல்லையா, அது போயிடும். அது பண்ணலாம். அது மேக்ஸிமம் பாதிக்கப்படாத அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதுக்காக நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி நின்னா நான் படமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இந்த படத்தில் நான் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். பண்ணாமலாம் அந்த படத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கல. ஆனால் படமாக வெளியில் வந்துருச்சுல, அதை தான் நான் பார்ப்பேன். ஓகே, நான் ஒரு டேரக்டராக வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மூடு தான். அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது ஓவர் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிப்பேன். உங்களுக்கான சினிமா ஆர்வம் எங்கேருந்து ஆரம்பித்தது? இதுதான் அப்படின்னு எப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே பிலீவ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் சார் அந்தோனி சார்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் மேலப்பாளையம் குறிச்சி அங்கே வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் தங்கி படித்தப்போ அப்போ படிக்கும்போது அடைக்கலராஜ்னு ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்க தான் ஹெட் மாஸ்டர். அப்போ வந்து எனக்கு வந்து ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நடிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஒரு யமதர்மராஜா வேஷம் கட்டுறதுக்காக போயிருந்தேன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அது மாதிரி நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அங்கே போகும்போது இப்போ திருநெல்வேலியில் அந்த ட்ராமா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் நடித்தோம். அதிலேருந்து திரும்ப அகெயின் சென்னைக்கு எங்களை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. சென்னைக்கு போனோம். அப்போ எனக்கு மெயின் திங் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டைமில் வந்து எனக்கு அந்தோனி சார் வந்து அவர் எங்களை டைரக்ட் பண்ணார். அவர் வந்து டேய் இதை இப்படி பண்ணணும்டா, இது இப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒன்று சொல்லும்போது எனக்கு அது வந்து ஏன் அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. எப்போவுமே அந்த கேப்டன்ஷிப் மேலே நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல, ஈர்ப்பு இருக்கும். அது எனக்கும் வந்தது அந்த டைமில். அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன கேட்டால். அது அந்தோனி சார் மாதிரி நம்மளும் இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு தான் அது அப்படியே டைவெர்ட் ஆகி வேறு ஒரு இதில் போய் நிறைய சினிமாக்கள் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது இது பண்ணும்போது தான் அப்போ டேரக்டர்னா யார் அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. தெரிய வரும்போது சரி நம்ம கதை எழுதி நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை இந்த உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதில் வந்தது தான். அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி. திருநெல்வேலியில் உங்களோட கலை படைப்பாக ஏதாவது நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிருந்தீங்களா, இல்லை முழுமையாக சென்னை வந்ததுக்கப்புறம் தான் கலைக்குள்ளே? இல்லை, நான் வந்து ரொம்ப பயந்த ஒரு ஸ்வபாவம் எனக்கு. என்னோட அவுட்டுன்னு ஒன்று வந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அந்த இன்டர்வியூ முடியும் போது அந்த அவுட்டை ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு நான் என்கிட்ட இருந்து வரும்போது அது ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினச்சிட்டு அது ஒரு பயந்த சுபாவம் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேரும்போது நம்ம சைடில் இருந்து ஏதாவது தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் என்னோடய அவுட்புட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்.
சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஆரம்பத்தில். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அப்படி பண்ணி தான் கற்றுக்கிட்டது நான். சும்மா ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு ஒன்று பண்ணுவேன். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுப்போம், பண்ணி கொடுத்துட்டு அதில் காசு வாங்குவோம். இப்படிலாம் ஒர்க் பண்ணேன். அப்படிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன பண்ணுவேன், நானே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவேன். சும்மா ரெக்கார்டர் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணி அதை மேட்ச் பண்ணுவேன். மியூசிக் வந்து ட்ராக் எடுத்து போட்டு அதை வச்சு ஒரு மியூசிக் பண்ணுவோம், ட்ராக்கை வச்சு மியூசிக் பண்ணுவோம். அது மாதிரி ஒன்று பண்ணி அப்படியே கற்றுக்கிட்டது தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ப்ராக்டிக்கலாக நம்ம சிலது கற்றுக்கும் போது அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு டேரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக கற்றுக்கிறதையும் தாண்டி நம்மளாக ப்ராக்டிக்கலாக பண்ணி ஒன்று பண்ணுறோம்ல, அது வந்து இன்னுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி தான் நான் லேர்ன் பண்ணது அதிகமாக. அதுக்கு பிறகு நிறைய இயக்குனர்கள்ட்டையும் போய் வேலை செஞ்சேன். ஆரம்ப கட்டத்தில் முடியலைன்னா கூட அதுக்கப்புறம் இயக்குனர்கள்ட்ட போய் வேலை செஞ்சேன். லாஸ்ட்டாக வந்து ஜே பேபின்னு ஒரு படம், அது சுரேஷ் மாரின்ட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து நான் என்னோடய படம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய படம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால், கொரோனாவுக்கு முன்னால் ஸ்டாப் ஆகிடுச்சு. கொரோனாவனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆன உடனே ரொம்ப வருஷம் அப்படியே இதில் இருந்தது. அவங்க ப்ரொடியூசர் வந்து இல்லை கொரோனாலாம் ஸ்டாப் ஆகட்டும் மைக்கிள், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேம் ப்ரொடியூசர் தான். அப்போ நான் சுரேஷன்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லும்போது, டேய் எனக்கு நீ ஏற்கனவே படம் கமிட் ஆகிட்ட, அப்புறம் ஒரு டைரக்டர் எதுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். இல்லைனா எனக்கு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, டேய் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ போய் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அங்கே முடித்த உடனே நான் அங்கே வந்துட்டேன். சுரேஷன் இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு. அப்புறம் பிஸ்னஸ் அது இதுன்னு வந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது 1 year லேட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திரும்ப என்னோடது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே, ஏன்னா நாங்கள் எல்லாமே முடிச்சு வச்சுருந்தோம். ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு, ஸ்கிரிப்ட் எல்லாமே ஷூட்டிங்க்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் லொக்கேஷன் கொண்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து டப்புன்னு போன உடனே ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டோம் நாங்கள். அதனால் கிட்டத்தட்ட 2 பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன இதில் வந்தோம். ஒரு படத்துக்கு இயற்கை கை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். போகுமிடம் வெகு தூரம் இல்லைக்கு இயற்கை உங்களுக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்து? இயற்கை எனக்கு கையும் கொடுத்துச்சு, காலையும் மாறி விட்டுச்சு. ஏன் அப்படி? என்னன்னா, ஒரு நாள் வந்து ப்ரொஃபல்லர் இருக்குல்ல, பெரிய ஃபேன் சொல்லுவோம், அந்த மாதிரி பெருசாக இருக்குல்ல, அது எனக்கு தேவை. ஹீரோ வந்து அந்த வண்டியை விட்டு இறங்குவார். இந்த கிளைமேக்ஸில் கருணாசனை ஜம்ப் பண்ணது பிறகு டக்குன்னு வண்டியை விட்டு இறங்குவார். இறங்கும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்படி திரும்பி பார்ப்பார். பார்க்கும்போது அந்த காற்று விண்டோட எஃபெக்ட் அதிகமாகும், அந்த இயற்கையும் சேர்ந்து எமோஷனல் ஆகும். அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இடத்துல இயற்கையும் சேர்ந்து இது பண்ணும். அங்கே காற்று வேகமாக அடிக்கும், குயில்கள் கத்த ஆரம்பிக்கும். இது எல்லாமே பேக்ரவுண்டில் இது வந்து நமக்கு மென்டலாக ஒன்று பண்ணும், நம்மளை ஏதோ ஒரு வேரியேஷன் க்ரியேட் பண்ணும். அப்போ எனக்கு அதெல்லாம் தோணுச்சு எனக்கு. இப்போ இந்த இடத்துல குயிலோட சத்தம் வேணும், கு 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 இப்படின்னு ஒரு சவுண்டு, ஒரு அமைதியில் இதோட சவுண்டு, ஏய் இங்கே கவனிச்சியா அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரியான ஒரு குரல். அப்புறம் அந்த காற்று, அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது மாதிரியான ஒரு சவுண்டு. இப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து ஒன்று பண்ணுவோம்ல, கிரியேஷனாக நம்ம எழுத்தில். அது எனக்கு ப்ரொஃபோலர் கிடைக்கல. இப்போ கிடைக்கலன்னு நான் ரொம்ப அப்செட் ஆனேன். லாஸ்ட் மினிட்ல அது வரலன்னு சொன்னோன்னே திடீர்னு காற்று அடிச்சுது எனக்கு அந்த இடத்துல. அது காட் கிஃப்ட் எனக்கு. அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு. அது என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல எனக்கு உண்மையாகவே காற்றடிச்சிது. ஏன்னா நான் சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட அந்த விண்டோட இது போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அது மிஸ் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு பெரிய காற்றே இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல காற்று அடிச்சுது. அது எனக்கு அந்த சீன் எடுத்து முடிக்கிறது வரை அந்த காற்று இருந்தது. விமல் சார் கூட சொன்னார், நீங்கள் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க பாருங்கள், உண்மையாகவே காற்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது இயற்கை எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. அதே இன்னொரு பகுதியில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்களால் 1 நாள் தான் எடுக்க முடிஞ்சுது. அது 1 நாள் கூட முழுசாக எடுக்க முடியல. அது கிட்டத்தட்ட மழை பெஞ்சு அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படி ஒரு வைடு எடுப்போம், க்ளோஸ் எடுக்க முடியாது. அந்த ஸ்ட்ரகிள் எடுக்கணும்னு நினைப்போம், பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணணும். அந்த வண்டியை விட்டு அவங்க இறங்கி போகிறது வரை, அவங்கள இழுத்துட்டு போய் அடிக்கிறது வரை செம்ம பயங்கரமாக இருக்கும். அந்த முள் கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த முள்ளெல்லாம் முகத்தில் குத்துற மாதிரியான க்ளோஸஸ்லாம் எடுக்கணும். அது ரொம்ப ராவாக அப்படி மனசு அப்படி ரொம்ப உழுக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணது ஒன்று இருந்தது. அது எதுவுமே எங்களால் முடியல. ஏன்னா அவங்க அடிக்கிறவங்களோட கோபத்தை அவங்க முகத்தில் காட்டணும். இது மாதிரிலாம் நான் நிறைய பிளான் பண்ணேன். அது எதுவுமே முடியல என்னால். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பட்ஜெட்டாகவும் இதுக்கு மேலே போக முடியாது, அந்த மழை பெஞ்சதுக்கு ப்ரொடக்ஷன் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் வேறு வழி இல்லாமல் அதை இருந்ததை அப்படியே கட் பண்ணி அந்த மாதிரி தான் என்னால் போக முடிஞ்சுது. அதில் என்ன பண்ண முடியும், பெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே இருந்ததெல்லாம் கட் பண்ணி ஒன்று பண்ணோம், அவ்வளோதான். ரேம்ப் பண்ணி ஃபைட் பண்ணி அப்படி
எடுத்தது தான் அந்த சீக்வன்ஸ். அது வந்து இயற்கை எங்களுக்கு கொஞ்சம் சோதனையை கொடுத்தது அந்த இடத்துல. அவ்வளோதான். சூப்பர். இயக்குனர் அந்த எழுத்தை அந்த நடிகர்கள்ட்ட சொல்கிற தருணமா, இல்லை நம்மளுக்கு எப்படி கண்ணீர் வருதுங்கிறது ஒரு அற்புதம் தான். குறிப்பாக இதில் அருள்தாஸ் அவர் அழுகிற ஒரு இடம், அதே போல் நடிகர் விமல் அவர் தன் வாழ்க்கையில் துணிப்பையில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பணத்தை தூக்கும்போது எனக்கு அந்த வலி என்னன்னு இல்லை, தெரிஞ்சு. ஆக்சுவலாக அந்த டைலாக் என்ன இருக்கணும்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அது என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். என்ன நடந்துச்சுன்னா, என்னோட குழந்தைய எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருந்தான். அந்த பையனை வந்து எனக்கு அப்போ தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் நான் 15 டேஸ் வந்து இந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அப்போ ஆக்சிஜன் கொடுத்து, ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸாக பிறந்துட்டான் அவன் வந்து. ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ப்ரீத்திங் அதிகமாக இதாகி இறந்துட்டான்னு சொன்னாங்க. அப்போது நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன், காலைல என் குழந்தை துடிச்சிட்ருக்கும், அவன் ஆக்டிவாக இருக்கான், செம்ம ஆக்டிவாக இருக்கான் இப்படின்னு சொல்லி நான் அவனை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது பைக்கோட கீழே விழுறேன் நான். எங்கன்னா கரெக்டாக நம்ம அண்ணா நகர்கிட்ட கீழே விழுறேன். கை உதற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போ அது ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு ரொம்ப. இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு குழந்தைய வாங்கும்போது என்கிட்ட ஒரு துணியில் சுற்றி அந்த முகம் மட்டும் தெரிகிற அளவுக்கு கொடுத்தாங்க. அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது, ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த தப்பு என்கிட்ட இருந்திருக்குமோ அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அதுக்கு. அது மாதிரி எனக்கு ரொம்ப மன வலியை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலை விட ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்கலாமோ, நம்ம அதில் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே என்னை ரொம்ப நாளாக அது டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது உள்ளுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்துக்கு அது எப்படி மாறிச்சு அப்படின்னா, ஒரு ரெகுலராகவே ஒரு பணம் தூக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் எத்தனையோ பணத்தை கையில் தூக்கி இறக்கியிருப்பான். இறக்கிட்டு தன்னோட குழந்தையோட பணத்தை தூக்கும் போது தான் அந்த உறவினோட கனெக்ஷன் வந்து அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்போ ரைட்டு, ஓகே, இந்த இடத்துல அவன் அந்த டைலாக் பேசினா கரெக்டாக இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், எத்தனையோ பணத்தை கையில் ஏற்றி இறக்கிருக்கான்னா, முத என் புள்ள பணத்தை தூக்கும்போது தான் நான் தெரிஞ்சது அது எவ்வளோ வலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எமோஷ்னலாகி அழுவான். அது தன்னோட குழந்தைய தூக்கும்போது அது பணமாக தெரியல, அவனுக்கு குழந்தையாக தெரியுது இல்லையா. அப்போது என் குழந்தையோட உடம்பு கையில் தூக்கும்போது, பணமாக தூக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் எமோஷ்னலாக அழுவான். இந்த இடத்த என்னோட இதிலேருந்து நான் எடுத்துகிட்டு அது அங்கே கொண்டு போய் நான் சொல்லிட்டேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு எமோஷ்னல் இருக்குல்ல, அந்த எமோஷ்னல் நான் ஈஸியாக வாங்க முடியும்னு தோணுச்சு. அது அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணேன். நடிகர் அருள்தாஸ் அவரோட அழுகை, நடிகர் விமல் அவரோட அழுகை, மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த டெலிவரிக்கான இதில் இருக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை, எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி கத்துற அப்படிங்கிற ஒரு இடத்துல வர அழுகை, எல்லாம் அதே போல் இருக்கும்போது கருணாஸ் அவர் வந்து அந்த வேனோட ஜன்னல்கிட்ட இந்த பக்கம் இருந்துட்டு, எனக்குன்னு யாரும் கிடையாதுப்பா, நான் அனாதை, நான் போனால் கூட இன்னும் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்லும்போது, எல்லா அழுகையும் தாண்டி 1% அதிகமாக அழுறோமா, இல்லை இதை கருணாஸுங்கிற நடிகர் வெளிப்படுத்தும் போது அழுறோமா, இல்லை அந்த குரலில் இருக்கிற ஒரு களிமண் மாதிரி ஒரு கரிசல் மண் மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை வந்து வாஞ்சையோட வாடுதா, எதுக்கு அழுதோம் அப்படின்னு ஒரு இருக்குது. ஒரு இயக்குனராக அந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எல்லா இடங்களும் சொன்னீங்க, கருணாஸ் ஒன்று சொல்லிட்டு போகிறார்ல, அந்த இடத்துல வர்ற அழுகையை அந்த மீட்டரை நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க, அந்த நடிப்பை எப்படி வாங்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணும்போது நிறைய மேஜிக்லாம் நடக்கும். அந்த மேஜிக் எப்படி நடக்கும்னா, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மேஜிக். ஒன்று ஒன்றா அப்பப்போ நடக்கும். நம்ம சின்சியராக ஒரு ஒர்க் பண்ணும்போது அதுக்கான வேலையை அது செய்யும். அங்கே அந்த இடத்துல அவன் உண்மையாகவே அவன் அனாதை, அவனுக்குன்னு யாரும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த டைலாக் அவன் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லைல்ல. அப்போ அந்த இடத்த அவன் சொல்லுவான். இவன் பார்ப்பான், அந்த கேரக்டர் என்ன பார்ப்பான்னா, இப்போ அந்த குமாருங்கிற கதாபாத்திரம் அந்த அவர் கூப்பிடும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருந்தவர் ஜஸ்ட் லுக் வந்து அவர் ஒய்ஃபோட ஃபோட்டோவுக்கு போகும். அவங்க 2 பேரும் இருந்து ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவுக்கு போகும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நான் வந்து எப்படி அதுக்குள்ளே வந்து விழுறது, எனக்கு ரிஸ்க் அது தேவையில்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரியான லுக்கில் குமாரோட அந்த இது மீன் பண்ணுவார். அவர் ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்கும்போது இவர் அதுக்கு தான் பதில் சொல்லுவார், உனக்குன்னு குடும்பம் இருக்குது இல்லையா, எனக்குன்னு தான் யாரும் இல்லை, ஆனால் அதை பையன் அப்படின்னு சொல்லி அவர் எமோஷ்னலாக, செத்தா கூட ஒரு பையன் வரமாட்டான் இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போய் அவங்கள காப்பாற்றுறதுக்கு போவார். செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போவார். கடைசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போவார். இப்போ எனக்கு
இந்த மனுஷன் செத்துட்டான்ல, இந்த மனுஷன் செத்ததுக்கு பிறகு இதை நான் நியாயப்படுத்தணும்ல, உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை நியாயப்படுத்தி ஆகணும்ல. எப்படியா ஒரு ஆளை கொன்ன நீ அப்படின்னு ஒரு கிரியேட்டராக என்கிட்ட கேள்வி கேட்பாங்க மக்கள் வந்து. நீ எப்படி அதுக்காக ஒரு மனுஷனை கொல்லுவியா அப்படிங்கும்போது, நான் எனக்கு இது நடந்தாகணும், இதை செய்யணும்னா இதுக்கான நியாயமான விஷயங்களே நான் சொல்லணும்ல. அப்போ நான் அதை யோசிக்கணும். அதுக்கு யோசிக்கும்போது அப்போ எனக்கு வந்து தோணுது, இந்த பிளேஸ்மெண்ட்டில் இதை திரும்ப இது பண்ணோன்னா இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவன் சொன்னான்ல, நல்லா செத்தா ஒருத்தன் கூட வரமாட்டான்னு சொல்கிற இடத்துல அதை போஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப வேல்யூவாக இருக்கும். சில விஷயங்கள் என்ன செய்வோம்னா, இது பேக்கில் கொஞ்சம் யோசிச்சிரும், பின்னால் யோசிச்சிரும், இப்படி ஒரு டைலாக் வேணும், இது ப்ரீவியஸாக இருக்கணும், இப்படிலாம் யோசிக்கும்போது அது ஸ்கிரிப்டாக நாங்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இதில் நாங்கள் ஃப்ரெண்டில் எமோஷனலாக ஒன்று வச்சு அதை திரும்ப பேக்கில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறும் அந்த இடம் அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு. அது நம்ம கற்றுக்கிறது தான், சினிமாவில் லேர்ன் பண்ணிக்கிறோம்ல, சில ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணுங்கிறது அதில் வர்றது தான். அதுக்கப்புறம் அந்த கர்ண மகாராஜாவோட டைலாக்கை வந்து ஃபஸ்ட்டு காமெடியாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா, நான் கர்ண மகாராஜா வேஷம் கட்டி வந்து நின்னா மக்கள் கூட்டம் மண்ணே தெரியாத அளவுக்கு பரவி கிடக்கும், இப்போ அந்த கூட்டத்தை கிழிச்சிக்கிட்டு ஒருத்தன் வாரான் இப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவார். இப்போ அங்கே எல்லாமே டூப்பாக இருக்கும், இவர் சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு பையன் இருக்க மாட்டான், இருக்கிற 4 பேரும் கதை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ பார்க்கணுமேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருப்பார், எல்லாம் அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் ஃபோன் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மீசை வச்ச ஆண்மகன் என் நடிப்பை பார்த்தா அப்படி அழுதார் இப்படி அழுதாருன்னு இவர் உடான்னு சுடும்போது அங்கே பார்த்தா அவன் அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதை அப்படியே தூக்கிட்டு வந்து பின்னால் ஒரு இடத்துல வைப்பான். அப்போ வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே உங்களை வேற ஒரு டைமென்ஷனில் வேற ஒரு இதற்குள்ளே கொண்டு போகும். பா, என்னடா இதை விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தான், அதை திரும்ப அவன் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் அது ப்ரீவியஸாகவே யோசிக்கிறேன், நான் கிளைமேக்ஸ்லேருந்து யோசிக்கிறேன், அதை பின்னால் எண்டிலேருந்து யோசிக்கிறேன். எனக்கு அவரோட மரணத்தை நியாயப்படுத்தணும்னு சொல்கிறேன்ல, அந்த இடத்துலேருந்து யோசிக்கும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இது வேணும் அப்படின்னா, நான் கதை சொல்லும்போதே இதை சொல்லும்போது எல்லா கூஸ்பம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். அப்போ தான் இது அந்த கதை ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த இடத்துல யோசிக்கும்போது அதை ப்ரீவியஸாக காமெடியாக ஒன்று பண்ணி அதுக்கு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், டப்பிங்கில் 2 வாய்ஸ் எடுக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சட்டிலாக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் கொஞ்சம் ஹியூமர் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 வாய்ஸாக எடுத்து, ஆனால் அதில் பெருசாக வேரியேஷன் தெரியக்கூடாது. வேரியேஷன் தெரிஞ்சால் அதை சேம் வாய்ஸ் தூக்கி போட்ட மாதிரி தெரியாது. அப்போ கொஞ்சம் சட்டிலாக பண்ணதை வச்சு நான் பின்னால் இதை கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணும்போது அது அவன் அங்கே விளையாட்டாக சொன்னது இங்கே சீரியஸாக அங்கே வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது தான் அது. இவ்வளோ விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் தியேட்டர் அண்ட் ஓடிடி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி கிடச்சிது? ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து கரெக்டான டைம் ரிலீஸ் பண்ணல, அது ஒரு பெரிய ஃபால்ட். அது ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நினச்சாரு நல்ல படங்கள் எப்படினாலும் போய் சேரும். மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு பிடிச்ச படம், அது நான் எல்லாருக்கும் பிடிச்ச படம்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே, வந்து என்னோடய படைப்புங்கிறதுனால அவருக்கு பிடிச்சிருச்சு படம், ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துரும், ஈஸியாக சேர்ந்துரும், மவுத் டாக்கில் போயிடும் அப்படின்னு நினச்சார் அவர். அதை தாண்டி இங்கே ஒரு உலகம் இருக்குல்ல, விளம்பரத்துக்கு மயங்கின ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அது வந்து பொருளை கூவி கூவி விற்கணும்ல. அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தாலும் சரி, அதை கூவி கூவி தான் விற்று ஆகணும். அவர் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டில் அதை இது பண்ணார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அது விளம்பரமும் பண்ணார். அவர் வச்சுருந்த பட்ஜெட்டில் இருந்து ஜாஸ்தி பட்ஜெட் தான் அவர் பண்ணார். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் அது கொஞ்சம் தியேட்டரில் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஓடிடிக்கு போகும்போது அவர் கொஞ்சம் செலவு பண்ணார், அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அது ஓடிடியில் பெரிய ரீச் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரீச் இருந்தது. அதாவது தியேட்டரில் பார்த்தவங்க அவங்க எழுதுனதெல்லாம் பார்த்து அப்போ ஓடிடிக்கு வரும்போது பார்த்துடலாம் அப்படிங்கிற மூடுக்கு வந்தாங்க. அப்புறம் ஓடிடி வந்ததுக்கு பிறகு நிறைய மக்கள் வந்து படத்தை நல்ல விதமாக எழுத ஆரம்பித்தாங்க, சொன்னாங்க, நமக்கே ஃபோன் பண்ணி நிறைய பேர் பாராட்டினாங்க. ப்ரிவ்யூ ஷோ படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னப்போ நல்ல உள்ளங்கள் சினிமாவில் மேடையில் பேசக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, பட் ப்ராக்டிக்கலாக தெரியாது. நீங்கள் அணுகியிருப்பீங்கள, உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருந்தது? படம் ரைட்டிங்லேருந்து விஷுவல் ஆகிடுச்சு, ப்ரிவ்யூ ஷோ நான் போட்டு காட்டுறேன் வாங்க அப்படின்னப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைச்ச புகுமிடம் வெகு தூரம் இல்லை கொடுத்த சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஒன்று கட் பண்ணோம், அது வந்து 230 minutes இருந்தது, 2 மணி நேரம் 30 நிமிஷம். அதுக்கப்புறம் குறைச்சிருக்கேன். ஆமாம், அப்போ அது இது பண்ணும்போது ஃபுல் லென்த்தாக நான் எடுத்தது எல்லாத்தையுமே வச்சுருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இதில் கொஞ்சம் லென்த் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் ஆமாம் கொஞ்சம் லென்த் இருக்க மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, இதில் என்னோட கதையோட கோர் அந்த விஷயங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது, அப்போ மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா
சில சீக்வன்ஸ் இருந்தது காமெடியாக. அந்த கருப்புன்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த கல்யாண வீட்டில் வந்து மகாராஜா படத்துலயும் நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபுல் த்ரோட்டாக ஒன்று பண்ணியிருப்பார் இந்த கதைக்குள்ளே. அது ட்ராக்காக இருக்காது, ஆனால் கதைக்குள்ளே ஒன்று இருக்கும். இசைக்கியை வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கும் அந்த லாஸ்ட்டில். அது ப்ரீவியஸாக இசைக்கு ஃபேமிலிக்கும் அவருக்குமே ஒரு சின்ன இது இருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்து மைக் எடுத்து பேசி அவர் வெறுப்பேற்றுறது இந்த மாதிரியான ஒரு விஷயம். அவர் இசைக்கியோட மருமகன் எருமன் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கணேச பாண்டியன் ஒருத்தன். அவர் வந்து இவரை அடிச்சிருவார். அடித்த உடனே அந்த கோபத்தை என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்தது போகும்போது இப்படி எல்லாம் இது பண்ணும்போது ஒரு படமாக பார்க்கும்போது அது எனக்கு கொஞ்சம் அது மட்டும்தான் தூக்க முடியுங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்போ சரி ரைட் ஓகே, ஹியூமர் இல்லைனாலும் எமோஷனல் கனெக்ட் ஆகாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹியூமரை தூக்கணும். வேறு மற்றபடி ஒன்றும் பெருசாக அது ட்ரீமிங்கில் போகல. ஓவரால் படம் வெளியாயிடுச்சு. இப்போ அடுத்த ஒன்றுக்கு நீங்கள் தயாராகணும். இந்த படம் கொடுத்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நிறைய கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து சினிமா பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது பண்ணி இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த சமயத்தில் ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு அந்த வியாபாரம் இதெல்லாம் நடக்கும்போது தான் நான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக தான் நான் எடுத்துக்கிறேன். மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட்டு சார், இப்போது நாம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் அட்டெம்ப்ட், அதாவது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த சொல்ல வரோம். பக்கா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒன்று பண்ணல, மனித உளவியல்லேருந்து ஒன்று அடிக்க போகிறோங்கும்போது மியூசிக்கல் இதுங்கும்போது எனக்கு இதில் ஒரு சாங் நீங்கள் ஹிட் பண்ணிடுங்க. அப்படி ஒரு சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னா பாட்டு முதல்ல போய் ரீச் ஆயிரும். பாட்டு முதல்ல ரீச் ஆனோடனே இந்த பாட்டு எந்த படம்ன்ட்டுன்னு எனக்கு தேட்டருக்கு அப்படியே வந்துடும். எஃப்எம் ஸ்டேஷன்ஸில் வந்து பாட்டு போய் நிற்கணும்னா இந்த மாதிரி ஒரு இது ஜென்ரலாக மற்றவங்கள்ட்ட யோசிப்பாங்களா இல்லையான்னு தெரில, ஜஸ்ட் ஆடியன்ஸாக கேட்குறேன். அப்போது இதில் ஒரு சாங் வரும், ஒரு மரணம் குறித்த அந்த கல்யாண சாவுக்கான ஒரு சாங் வரும், அற்புதமாக இருக்கும். ஸோ இதுக்கான மியூசிக்கல் இதுவாக நீங்கள் ஒரு சாங் போதும் அப்படிங்கிறத இன்னொரு சாங் இருக்குது, விமலுக்கும் அவங்களுக்குமான காதல் வர்ற ஒரு சாங் இருக்குது, அவங்க எப்படி இவங்க லைஃப்குள்ளே வர்றாங்கன்ட்டு. ஸோ பாடல்கள் இசைக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் இந்த படத்தில்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து சுத்தமாக பாட்டு வைக்கிறதுல உடன்பாடெலாம் கிடையாது, சீரியஸ்லி. எனக்கு ஏன்னா இந்த கதையில் எனக்கு சாங் அவ்வளோ தேவைப்படவும் இல்லை. நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கதை சொல்லுவோம்ல, சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க 3 சாங்கு 3 ஃபைட்டு கம்பல்சரி வேணும், அது இருந்தால் தான் ஹிந்தி ரைட்ஸ் கொடுக்க முடியும், இந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க நம்மகிட்ட. அப்போ சொல்லும்போது நான் அந்த காலகட்டத்திலேருந்து பயணிக்கிறேன். அப்போ எனக்கு அந்த மாதிரி சொல்லும்போது நான் அது திணிக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்னென்னா அது எனக்கு ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இங்கே தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணலாம், அது எந்த அளவுக்கு திணிக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி ரைட் ஓகே இதை பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்னென்னா ஒரு லைவாக அதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அந்த லவ் போர்ஷனோட மாண்டேஜஸ் தேவைப்பட்டது. அப்போ அதை வந்து சீனாக இல்லாமல் அதை அப்படியே சாங்காக மாற்றிடலாம், அதுக்குள்ளே சின்ன சின்ன டைலாக்ஸ் வச்சுட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னா கலையழகி கண்ணம்மா அந்த சாங் வந்திருக்கும். அது முடிச்சதுக்கு பிறகு அகெயின் புல்லட் வண்டியிலே சாங் இருக்கும். அப்புறம் இன்னொரு சாங்கும் இருக்கும், அது சூப்பர் சாங், அது ரொம்ப பிடிச்சது மியூசிக் டைரக்டரும். கடமுடா கடமுடா வண்டி உருளுது அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். கடமுடா கடமுடா வண்டி உருளுது அப்படின்னு இவங்க படிப்பாங்க, வைக்கம் விஜயலட்சுமி அவங்க படிச்சிருப்பாங்க. பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அம்பிகா குமரன் சொல்லிட்டு என்னோட ஏடி தான் அவங்க, ப்ளஸ் அவங்க லிரிக் ரைட்டரும் கூட. அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாடல் எழுதுறதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் எழுதுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவங்க எழுதினாங்க. எழுதி அது வந்து பாடலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலும் கூட அது. ஆனால் அங்கே என்னால் வைக்க முடியல, ஏன்னா அங்கேயும் லென்த்து தான் பெருசாக எனக்கு காரணமாக இருந்தது. இன்னொரு காரணம் என்னென்னா லென்த்தையும் தாண்டி நான் எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய எடுக்கலை. அதனால் அது வந்து அது ஒரு ஃபன்னாக இருக்கும் அது. ஆனால் சேம் டைம் அங்கே சுச்சுவேஷன்ஸையும் சொல்லுவோம் அந்த சாங் வந்து. முக்கியமாக சொன்னால் அந்த சாங் தான் சிச்சுவேஷன், ஒதுக்கி வச்ச ஒரு சனம் வாசல் வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு லிரிக் வரும். எல்லோரும் ஒதுக்கி வச்சாங்க, இன்றைக்கி அவங்க சொந்தக்காரங்கள்லாம் திரும்ப உள்ளே வராங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம், அது எல்லாமே இருக்கும் அதில். இப்போ அந்த சாங் மிஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னென்னா லென்த்து அதிகமாகுதுங்கிறது ஒரு காரணம். சேம் டைம் அதுக்கான ஃபுட்டேஜும் பெருசாக இல்லை எங்களுக்கு, போட்டு ரொம்ப திணிக்க வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த சாங் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அது ஒன்று போயிடுச்சு. அது மாதிரி புல்லட் வண்டியிலே சாங் வந்து ஒரு ஃபோக் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால அதை பண்ணோம். சூப்பர் சார். இப்போது நீங்கள் அடுத்த கதைக்களம் என்னவாக இருக்கும் உங்ககிட்ட?
இல்லை போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் கரெக்டான இது பண்ணல, ஸ்கிரிப்டாக பண்ணல. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நம்ம சும்மா ஒரு சினிமாவை வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் இதுக்குள்ளே கொண்டு போகாமல் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்று சொல்லணும்ல. இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று சொல்கிற ஒரு மோடில் தான் இருக்கும் அது. ஆனால் அது என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு இந்த படம் இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னுமே இதில் இருந்த கமர்ஷியல் இதையும் தாண்டி இன்னுமே கமர்ஷியலாக பண்ணணுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது டெஃபினட்டாக அடுத்த இதில் பண்ணும்போது அது இன்னும் கமர்ஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகைகள், மீடியா கொடுத்த சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்ல மார்க் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு சில இடத்துல ரிவ்யூ கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒரு நல்ல விஷயம் தான் சொல்கிறோம், அங்கே ஹியூமனிட்டி பற்றி பேசுகிறோம், அதுக்கான அங்கீகாரம் சில பத்திரிகைகள் கொடுக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அது நான் அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது எப்படி போய் பதிஞ்சிருக்குங்கிறது தான் நான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு அது பெருசாக போய் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கணுமே தவிர, அடுத்தது நம்ம அவங்களையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான படம் பண்ணணுங்கிறது நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அதை நான் அவங்கள குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி சில பத்திரிகைகள் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. பாசிட்டிவாக வந்து ஜெயின் சார் ஒரு இது கட்டுரை எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஆரம்பத்தில் படத்தை அவங்க ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருந்தாங்க. அதில் பார்த்துட்டு படத்தை ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. அது நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்தது தேட்டரில் இருக்கும்போதே. அது கூட நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன், தயவுசெய்து படம் தேட்டரில் இருக்கும்போது எல்லோரும் எழுதிடுங்க. அது ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு எழுதுறதுல பெருசாக தயாரிப்பாளருக்கு எனக்கு கிடச்சிரும், எனக்கு அந்த கிரெடிட்ஸ் கிடச்சிரும். ஆனால் தயாரிப்பாளருக்கு அந்த ஃபண்டு போகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது ரொம்ப லேட்டாக போய் சேர வேண்டியதாக இருக்கும். அதனால நான் அதை தேட்டரில் இருக்கும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரியான சில ரைட்டர்ஸ் வந்து தேட்டரில் இருக்கும்போது எனக்கு பண்ணாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பத்திரிகை மீடியா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நட்சத்திரங்களின் ஆதரவு கிடைச்சதா? இருந்தது. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தது. அது ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது. விஜய் சேதுபதி சார் அவர் பார்த்துட்டு இன்வைட் பண்ணி பேசினார். அங்கே ஆஃபீஸ் வர சொல்லி பேசினார். ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு தான் பார்த்தேன் நான். அப்புறம் பார்க்க எனக்கு அது உள்ளே கொண்டு போயிடுச்சுன்னு அந்த படம். கடைசியாக நான் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு படம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த செலிப்ரேஷனுக்கு என்ன திரும்ப கூட்டு போகிறீங்க, அங்கே கொண்டு போய் நீங்கள் செஞ்ச விஷயத்தெல்லாம் நியாயப்படுத்துகிறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது மாதிரி அகத்தியன் சார் சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு மெயின் கதாபாத்திரத்தை, அதாவது ஒரு கதையோட நாயகன் சொல்லி இப்போ விமல் சார் இருக்க குமாருங்கிற கதாபாத்திரம், அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும்போது அதிலிருந்து நீங்கள் இன்னொரு கதாபாத்திரம், அதாவது நளினமூர்த்தி கதாபாத்திரம் தான் மெயினுங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போய் கடைசியாக ஒரு துணை கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லி அவர் சிலாகிச்சு பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி கொம்பன் முத்தையா சார், மஞ்சப்பை ராகவன் சார், அப்படியே அயலான் டைரக்டர் ரவிக்குமார், எல்லா டைரக்டர்ஸ், மரகதநாதன் டைரக்டர், ஜிவி படத்தோட டைரக்டர் விஜய் கோபிநாத் சார், அப்புறம் வந்து ரைட்டர் ஃப்ராங்க்லின், கொலை டைரக்டர் பாலாஜி குமார், அப்படி அது போக நிறைய பப்ளிக்ல இருந்தும் நிறைய கால்ஸ் வந்தது எனக்கு. நிறைய இன்னும் சில டைரக்டர்ஸ்லாம் விடுபட்டுருக்கு. அது மாதிரி நிறைய பேர் பேசினாங்க என்கிட்ட. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்புறம் ஆர்த்தர் வில்சன் கேமராமேன் சார், அவர் வந்து இரவின் நிழல் பண்ணி ரொம்ப பாராட்டினார். சூப்பர் சார். ஒரு கிரியேட்டராக குறிப்பாக சினிமாவில் வெயிட்டிங் பீரியடை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? மெயின் திங் இது, நம்ம சினிமாவை பொறுத்தவரை எப்படின்னா, நமக்கு அந்த பேஷன் இருக்குல்ல, அது நம்மளை கடத்தி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம் எதுவுமே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லணும்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. நான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது. இல்லை, நீங்கள் ஒரு ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்கல்ல ஒரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் யார் சொன்னதையும் கேட்கலையே. நான் இருக்கிற மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பயமுறுத்தினாலும் அவங்களுக்கு அந்த பயம் தெரிய போகிறது கிடையாது. நான் அவங்களுக்கு ரொம்ப கூலாக ஒன்று சொன்னாலும் அதுவும் அவங்க உணர போகிறது கிடையாது. அவங்க வெறி பிடிச்சி போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான இது இருக்கும். அவங்க நான் என் கோலை அடையாமல் நான் போகிறது இல்லைங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அது நான் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவங்கள பெருசாக இது பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் மினிட்டில் விட்டுறாதீங்க. அந்த கடைசி நிமிஷம் நம்மளோட தான் இருக்கலாம், அவ்வளோதான். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கு.
உங்களோட போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த நேர்காணல் வந்து எவ்வளோ ஆழமானதா ஒன்றா புரியும். ரஷ்யா லியோ டால்ஸ்டாய் அவரோட கதைகள் வந்து எனக்கு ரொம்ப தொடர்ந்து வாசிப்பிலே இருக்க தோணும். அதாவது இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் வெப்சைட் பேஜில் எழுதுறாங்கன்னா அப் டு டேட் நைட் எடுத்து படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி டால்ஸ்டாய் இருந்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடிய ஒரு ஆள் நான். எனக்கு வந்து அந்த படம் என்ன தாக்கத்தை கொடுத்துருக்குன்னு இந்த உதாரணம் மூலமாக உங்களுக்கு புரியும். மனித உளவியல், இருமாப்பு, வைராக்கியம், என்னோட மனநிலை, நான் இதுதான் என் குணம், என் இயல்பு தான், நான் இப்படி தான், நான் நெஞ்ச நிமித்திட்டு தான் அப்படின்னு இருக்க வேண்டியவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய படம் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேகியத்துக்கு பெயர் வந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக. தொடர்ந்து இந்த மாதிரி உளவியலாகவும் உணர்வுபூர்வமாகவும் கொடுக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து சூப்பர்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் படைப்புகள் நிறைய வரணும். ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நேயர்கள் அவ்வளோ பேருக்கும் நன்றி. கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ.